अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பிரபன்னனுடைய உத்தர காலத்தில் பிரபத்தி பண்ணின நாள்லேருந்து தன்னுடைய கடைசி கால பர்யந்தம் என்ன பண்ணணும் அப்படின்றத உத்தர கிருத்தியம்னு பேர். அதை சாதிக்கச்சு பெருமாளை எப்போவும் நினச்சின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற முதல் பிரகரணம். அந்த மாதிரி அந்த பிரகாரத்தில் நாம் வர்த்திக்கணும், வாழ வேண்டும், நம்முடைய காலத்தை கழிக்கணும்னு. அதில் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு பல பிரமாணங்கள் ஆழ்வார் ஸ்ரீ சூக்தியை சொல்லிகிட்டே வரார். அதில் சொல்லிட்டு வரச்சே இருளிரிய ஊனேறு செல்வத்து நீணாகம் சுற்றி என்கிற திருமொழிகளிலும், அதாவது ஆழ்வார் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி இருக்கணும்னு. அப்போ இருளிரிய பதிகம் பூரா சுவாமி தேசிகன் அந்த இடத்துல எடுத்திருக்கார். அதனால் அந்த பதிகத்தில் நேற்று முதல் பாசுரம் மாத்திரம் அனுபவித்தோம். இப்போது ரெண்டாம் பாசுரம் அதெல்லாம் அனுபவிப்போம். ரெண்டாம் பாசுரம் வாயோர் இரஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி வீயாத மலர் சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பரந்ததன் கீழ் காயாம் பூ மலர்பிறங்கள் அன்ன மாலை கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகொலோ வாழ்த்து நாளே அப்படின்னு சாய்க்கிறார். முதல் பாசுரத்தில் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்கிறது. நமக்கு அனுபவத்தை தரக்கூடியதுக்கு இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களில் ரொம்ப பிரதானம் கண்ணு தான், நயனம்தான். ஏன்னா சாப்பிட்ற வஸ்துவாக இருந்தால் கூட அந்த வஸ்துவை பார்த்தோன்னா அது ஒரு ஆனந்தம். எந்த ஒரு வஸ்துவும், பார்க்குற வஸ்துவோ நுகர்ற வஸ்துவோ, ஒரு புஷ்பத்தை நுகர்றோம் வாசனையை அப்படின்னா கூட அந்த புஷ்பத்தை பார்த்தோன்னா அதில் ஒரு ஆனந்தம். அதனால் பெருமாளை அந்த ரீதியில் எண்ணுகோலோ கண்குளிர காணு நாளே அப்படின்னு சொன்னார். என்னைக்கு கண் குளிர்ச்சியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு. அந்த எம்பெருமானுக்கு நாம் எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆதிசேஷனை போல் கைங்கரியம் பண்ணணும். அந்த எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மேலே படுத்துட்டுருக்கான். சாஸ்திரங்கள்லேயும் உபாசனத்தில் சொல்லச்சே பரியங்க வித்தை அப்படின்னு ஒன்று. பெருமாள் பரியங்கத்தில் ஏழ்ருக்கா மாதிரி, ஆதிசேஷ ஸ்தல்பத்தில் ஏழ்ருக்கா மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு ஒரு உபாயம் சொல்லிருக்கு. அதுக்கு பரியங்க வித்தியன்னு சொல்லிருக்கு. அந்த பரியங்க வித்தியை போல தான் இங்கேயும் திருவரங்கத்தான் ஆதிசேஷன் மேலே சயனிச்சுருக்கான். அதனால் அந்த ஆதிசேஷன் எப்படி அந்த பெருமாள் இடத்துல இருக்கான், அந்த அவனை போல் நம்ம கைங்கரியம் பண்ணணும். அதனால் ஆதிசேஷன் தன்னுடைய சரீரத்தினால எப்படி கைங்கரியம் பண்ணுறான் அப்படின்றத நேற்று சொன்னார். அதாவது இருளிரியா அவருடைய பணாமணிகள் ஆயிரங்கள்லேயும் 1000 மணிகள் இருக்கிறதுனால அதனுடைய ஒளியினால் இருள் மொத்தம் தொலைஞ்சி போகிறது அப்படின்னு சொன்னார். அதனால் நம்முடைய இருள் மொத்தம் தொலைஞ்சி போகிறதுன்னா அப்புறம் வெள்ளை, அவன் வெள்ளையாக இருக்கான் திருமேனின்றதுனால சுத்த சத்துவமயமாக இருக்கான்றது தெரியுது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், எம்பெருமானை இருள்லாம் அற்று போனதுனால எம்பெருமானை கண்ணால் சேவிக்கிறோம். அதனால் இருள் அற்று போகிறதுன்னு சொன்னால் 2 விதமான இருள். ஒன்று புறம்பான இருள், இன்னொன்று அகத்தில் இருக்கக்கூடிய இருள். புறம்பான இருள் போச்சுன்னா ஒரு வஸ்து புலப்படும்.
உள்ளுக்குள்ளே இருக்கிற அகத்தில் இருக்கிற இருள் போச்சுன்னா அந்த வஸ்துவனுடைய சொரூப சுபாவம்லாம் நன்னா தெரியும். அதனால் ஆதிசேஷன் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையன்றதுனால அவன் சுத்த சத்துவமயமாகவும் இருக்கிறதுனால நமக்கு புறக்கண்ணால் நமக்கு நயனம் இந்திரியம் சொல்கிறோமே அதாலையும் சேவிக்க முடியுது. எண்ணுகளோ கண் குளிர காணும், எண்ணுகளோ கண் காணுனாலே குளிர காணுனாலேன்னு சொல்கிறது எப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய சொரூப சுவாவங்கள்லாம் கூட இறைவனை காணும் இதயத்திருள் கட ஞானம் என்னும் நிறவளக்கேற்றிய பூத திருவடித்தாள்கள்னு சொல்கிற இடத்துல அந்த மாதிரி ஆதிசேஷன் சுத்த சத்துவமாக வெள்ளையாக இருக்கிறதுனால அவனுடைய ஒளியினால் புற இருளும் போகிறது, அக இருளும் போகிறது. அதனால தான் புற இருள் போகிறதுனால கண் காணுனாலே, அக இருளும் போகிறதுனால குளிர காணுனாலே, எண்ணுகளோ கண் குளிர காணுனாலே. ஒரு பொருளை பார்த்துட்டோன்னா அதனால் நமக்கு நன்மையாக தீமையாக அதெல்லாம் தெரியணுமோ. அது நன்மையாக இருக்கிற வஸ்துவை பார்த்தோன்னா தான் உள்ளம் குளிரும். தீமையாக இருக்கிற வஸ்துவை பார்த்தோன்னா உள்ளம் கொதிக்கும், பயப்படும், கொதிக்கும், அப்படிலாம் இருக்கும். அதனால் அந்த ஆதிசேஷனுடைய திருமேனியினால் நம்முடைய இந்திரியத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய இந்திரியத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். அதான் என்னைக்கு பார்க்க போகிறோம் பாரிச்சார். எண்ணுகளோ கண்குளிர காணுனாலே. இதில் ஒரு வஸ்துவை நாம் பார்த்தோன்னா அந்த அனுபவம் இருக்குதே, அந்த அனுபவத்தை அப்படியே வாய் வரும். அந்த அனுபவம் ரொம்ப முதிர்ந்து போச்சுன்னு வச்சுப்போம். அப்படியே அது பரிவாகமாக வாய் வருவோம், வாயால் சொல்லும். அதனால் இந்த பாசுரத்தில் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே, அந்த எம்பெருமானை வாயார வாய் நிறைய எப்போ நான் வாழ்த்த போகிறேன் என்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆதிசேஷனும் எப்படி கைங்கரியம் பண்ணுறா அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லிருக்கு. அந்த ஆதிசேஷன் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறான். அங்கே நித்திய முக்தாள்லாம் என்ன பண்ணுறா, விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி அப்படின்னு அங்கே போய் வேதகானம்தான் பண்ணுறோம், சாமகானம்தான் பண்ணுறோம் இங்கேருந்து போகிற முக்தன்லாம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய நித்திய முக்தாள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால அனந்தன் ஸ்தோத்திரம் பண்ணுறான். அனந்தனுக்கு சொல்லவே வேண்டாம், 1000 தலைகள் இருக்கிறதுனால 1000 வாய் இருக்குது. 1000 வாயினாலையும் நிறைந்த ஸ்தோத்திரம் பண்ணணும். வாயோரீரஞ்சூறு துதங்களார்ந்தா, அந்த வாய் 200 500 துதங்களார்ந்த ஸ்துதிகள் நிறைந்த வாய் 200 அப்படின்னு சொன்னார். அதில் வாய் 1000ன்னு சொல்லலாம். அந்த 1000ன்னு சொல்கிறதுக்கு சாதாரணமாக என்ன சொல்லுவான்னா, 1000ன்னு சொல்கிறத அந்த பாட்டினுடைய சந்தம் எழுத்துலாம் வரணுமோ இல்லை விருத்தமெல்லாம், அதுக்காக 200 அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு சாஸ்திரார்த்தத்தை காண்பிக்கிறார். 200, அதாவது இங்கேருந்து போகிற முக்தன் அவனை என்ன பண்ணுறான்னா 500 அப்சர ஸ்ரீக்கள் இவனுக்கு பிரம்மாலங்காரம் பண்ணுறான். பெருமாளை பிரம்மத்தை போய் அடையவரனுக்கு பிரம்மாலங்காரம் பண்ணி இங்கேருந்து விரஜ நதியை தாண்டினோடனே முதல்ல என்ன பண்ணுறா, 500 அப்சர ஸ்திரீகள் இவனுக்கு பிரம்மாலங்காரம் பண்ணுறான். ஏன்னா எங்கே போய் யாரை நாம் இப்போது கான்வகேஷன் கொடுக்குற இடத்துல கூட அந்த இதெல்லாம் கோட்டு கவுன்லாம் போட்டுக்கிறான்னா அது கொடுக்குறவாளும் போட்டுப்பா, வாங்கிக்கிறவாளும் போட்டுப்பா. அதை போல் எம்பெருமானுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து போகிற முக்தனுக்கு எம்பெருமானை போல அதுக்கு தகுந்தபடியாக இருக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணுறா. அது எத்தனை பேர் பண்ணுறா, 500 பேர் பண்ணுறான்னு சாஸ்திரம் சொல்கிறது, உபனிஷத் சொல்கிறது. அதனால் இப்போ நாம் ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோன்னா லோகத்தில் என்ன பண்ணுவோம், முதல்ல நமக்கு பண்ணின உபகாரத்தை, சுவாமி நீர் பண்ணின உபகாரத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்,
அப்படின்னு அதை முதல்ல சொல்லுவோமோ. ஆனால் மாதிரி 500 அப்சர ஸ்திரீகள் இவனை அலங்காரம் பண்ணுறாளே, அதை முதல்ல சொல்லணுமோ. அதை குறிக்கிறது இங்கே. அதான் அதை முதல்ல நாம் சிந்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணோம். அதனால் 500ன்றது இது. அந்த 500 அப்சர ஸ்திரீகள் யாரால் பண்ணுறா இவனுக்கு? பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடி வழிவந்து ஆட்சியும் தொண்டர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அனாதி காலமாக பெருமாளும் பிராட்டியுமா நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் அந்த மிதுனமாக இருக்கிற தம்பதிகள் இருக்காளே, பிரம்மம் நாம் என்ன போய் அடையிறோமோ ஸ்ரீமதே நாராயணாயன்னு ஸ்ரீமன் அடையிறமே, அங்கே போய் அவளுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள்னால்தான் நமக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் பெருக்கிறத தொடங்கி அப்புறம் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி இப்போ மோட்சம் போகிற பர்யந்தம் அவளுடைய அனுகிரகம் தானே. அதனால் தானே இந்த 500 அப்சர ஸ்திரீகள் பண்ணுறா. அந்த 2 பேருடைய அருள்னாலே அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக ஈரைஞூறு அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. அதுவும் என்ன, வாய் ஓர் ஈரைஞூறு ஒப்பற்றதான அத்விதீயமான 500 ஸ்தோத்திரங்கள் நிறைந்த வாய் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் என்னென்னா, அந்த மிதுனமான தம்பதிகளுடைய அனுகிரகத்தினால தான் இப்படி இன்றைக்கி பிரம்மாலங்கார பூஷித்தனா இங்கே வந்து உன் எதிர்க்க நிற்கிறேன் அப்படின்றத ஸ்தோத்திரம் பண்ணுறத இங்கே குறிக்கிறது. இல்லை, வாயோர் ஈரைஞூறு என தெய்வத்தம் தம்பதினா நமக்கு அருள் பண்ணுறது யார்? எல்லாரும் அருளும் பெருமாளும் பிராட்டியினுடைய அருள்னால்தான், 2 பேருடைய அருள்னால்தான் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அனுகிரகமும் வருது, ஒவ்வொரு கைங்கரிய விசேஷமும் வருது. அப்போது அதனால் பிரம்மாலங்காரம் பிரம்மத்தை போய் அடைஞ்சு கைங்கரியம் பண்ணுறதுக்கு உண்டான அலங்கார தசையும் வருது. அதனால் 500 பேர் பண்ணுறான்னு சொல்கிறதுனால இந்த 500 பேர் பண்ணக்கூடிய அந்த அதிர்ஷ்ட விசேஷம் எப்படி வருது? அவள் 2 பேருடைய அருள்னால. அதனால் ஈரைஞூறு. அதான் ஓர் ஈரைஞூறு. ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். அத்விதீயமான 500 துதங்களார்ந்த ஸ்தோத்திரத்தை நிறைந்த ஸ்தோத்திரத்தை, வாய் நிறைந்த ஸ்தோத்திரத்தை உடைய 1000 வாய்கள், 500 வாய்கள் ஒப்பற்றதானே. அது யாரை ஸ்தோத்திரம் பண்ணுறா? அத்விதீயமாக இருக்கக்கூடிய அந்த மிதுனமான தம்பதியை 2 பேரையும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அதை காண்பிக்கிறதுக்காக இப்படி சொல்கிறது. அதனால் எம்பெருமானும் பிராட்டியுமான சேர்த்தியில் அவளுடைய அனுகிரகத்தினால இந்த மாதிரி கிடைச்சதை 1000 வாய், 1000 தலை 1000 வாய். ஆனால் அது இந்த இடத்துல காண்பிக்கிறதுக்காக இப்படி சொன்னார். வாயோர் ஈரைஞூறு துதங்களார்ந்த வளையுடம்பின். அப்புறம் வெளுத்த உடம்பு, அழல் நாகமுமிழ்ந்த செந்தி. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு வாயிலையும் அப்படியே செந்தியை கக்கறான், தீயை கக்கறான். அந்த தீ என்ன பண்ணுறது? அக்னியை கக்கறான். அந்த அக்னி வந்து அப்படியே செம்மையாக இருக்குது. அது அப்படியே செந்தி அழல் நாகம் விழுந்த செந்தி வீயாத மலர் சென்னி விதானமே போல். அந்த எம்பெருமானுடைய திருமேனிக்கு மேலே, திருமுடிக்கு மேலே அது மேல் கட்டாக அமையிறது. பெருமாள்லாம் எழுந்துருன்னா மேல் கட்டு கட்டுறோமோ, அதை மாதிரி அந்த அக்னி ஜுவாலை இது பண்ணுறது. அது எதுக்காக அந்த மாதிரி அக்னி ஜுவாலை உமிழறான் அப்படின்னு சொன்னால், பெருமாளுக்கு எத்தனையோ ஆயுதம் இருக்குது. அக்னி கூட ஷோடசாயுதத்தில் சக்கரத்தாழ்வானுக்கு சொல்லச்சு அக்னியும் ஒரு ஆயுதம். ஆன மாதிரி இந்த நாகம் வந்து ஆதிசேஷன் அந்த செந்தியை உமிழறான். உமிழ்ந்தால் அது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுறது. மேலும் மிக எங்கும் பறந்து, அது மேலும் மிக எங்கும் அதான் பறந்து மிக்கிறது, அதான் நிற்கிறது. அதனால் அது எப்படி இருக்குதுன்னா மேல் கட்டு போல் இருக்குது. அதுவும் கீழே பெருமாள் இருக்கார். இந்த அக்னியினுடைய காரியம் என்னன்னா, அந்த அக்னி எப்பவும் எதிரிகளை அழிக்கும். எந்த ஆயுதமுமே எதிரிகளை தான் அழிக்குமே தவிர ஆசிரித்தாளை காக்கக்கூடியது. அதனால்
அது செந்தீ அப்படின்னு சொன்னது சிகப்பாக இருக்குது அக்னி, அதை சொன்னார்ன்றது இருக்கட்டும். செழுமையான தீன்னு அர்த்தம். இப்போ இந்த லோகத்தில் இருக்கிற தீயெல்லாம் என்னென்னா, பிராகிருதமான தீயெல்லாம் அது எதை போட்டாலும், அதாவது ஹோமத்துக்கு உண்டான நெய்யை குத்தினாலும் அது எரியும், குப்பையை போட்டாலும் அதை எரிக்கும். ஆனால் அது அப்படி இல்லை, செழுமையான தீ அல்ல, செந்தி ஆர்ஜவமான தீ. அது எதிராளி தான் நிரசனம் பண்ணுமே, சுடுமே தவிர ஆசிரித்த ஆளுக்கு அது சுடாது, அழகாக இருக்கும், மலர் போல் இருக்கும். எப்படி பிரகலாத ஆழ்வானே அக்னியில் தூக்கி இவன் போட்டான், இரண்யகசிப்பு போட்டான், ஆனால் அந்த இடத்துல அப்படியே பத்ம தல்பம் மாதிரி இருந்தது அந்த அக்னி, அவனுக்கு சுடவே இல்லை, தாமரை புஷ்பத்தில் போட்டா மாதிரி இருந்தது. அதனால் அதை போல் அதான் செந்தி வீயாத அழல்நா வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி அல்ல. அவன் ஸ்தோத்திரம் பண்ணுறான், அப்புறம் பெருமாளுக்கு மேல் கட்டு போல் விளங்குறான். செந்தி வாயிலேருந்து உமிழக்கூடிய தீயினால் விதானமே போல் மேன்மேலும், விதானம் மேல்கட்டு, அந்த மாதிரி சென்னால் குடையாம் இருந்தால் சென்றால் குடையாம்னு இருக்கோல்ல, அந்த மாதிரி குடை போல் மேல்கட்டாக அவன் இது பண்ணுறான். வீயாத மலர் சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பறந்து நிற்கிறது. அதன் கீழ் காயாம்பூ மலர் பிறங்கள் அன்னமாலை. எம்பெருமான் எப்படி இருக்கான், காயாம்பூ மலர் பிறங்கள். பிறங்கள்னா அந்த ஒரு பூச்செண்டுலாம் இருக்குதே, அந்த மாதிரி காயாம்பூனால் பண்ணப்பட்ட பூச்செண்டு போல் பெருமாள் இருக்கான். அப்படியே நாம் அவனை கட்டி அணைச்சி வாரி அவனை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டாடுற மாதிரி அப்படி இருக்கான். பூச்செண்டு எப்படி இருக்கும், கையில் வச்சுட்டு நாம் அதை சந்தோஷமாக பாரித்து, அதெல்லாம் சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டுக்காக தான் பூச்செண்டுலாம் கொடுக்குற. அதுபோல் காயாம்பூ மலர் பிறங்கள் அன்னமாலை, நீலமேகம் நீலப்பூவாக இருக்கக்கூடிய அந்த காயாம்பூவை போல் இருக்கக்கூடிய காயாம்பூ மலர் செண்டு போல் இருக்கா. அன்னமாலை என்ன, எப்படி நம்ம இடத்தெல்லாம் அவன் பிரீத்தி கொள்கிறான், ஆசிரிதாள் இடத்தெல்லாம் நம்முடைய கைங்கரியத்தெல்லாம் உகந்து ஏற்றுண்டு நம்ம இடத்துல பிரீத்தி உள்ளவனாக இருக்கான். காயாம்பூ மலர் போல மலர் செண்டு போல் இருக்கான். அந்த பிரீத்தியை காண்பிக்கிறதுக்கு தான் அவன் காயாம்பூ மலரை போல், மலர்பூ தான் மலர் செண்டை போல் இருக்கான். கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும், அதனால் அவனும் காயாம்பூ மலர் போல் இருக்கான், மலர் செண்டு போல. அந்த இது செந்தி அதுவும் விதானமாக இருக்குது. அந்த விதானம் புஷ்பத்தால் கூட அமையுமோ இல்லை, அதான் செந்தி அதுவும் ஒரு புஷ்பம் போல். அது அதனால் அதுலேருந்தும் வாசனை வருது, காயாம்பூ வாசனையும் வருது. அதுக்கப்புறம் வாய் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுறதும் வாய் மணக்கிறதுன்னு சொல்கிறாளோ, அதனால் அதுவும் ஒரு மனம். அதனால் கடியரங்க தரவணையில், அந்த அரவணை எப்படி இருக்குதுன்னா, அரங்கம் எப்படி, அரங்கத்தில் அரவணையில் இருக்கான், அந்த அரங்கமே மனம் கமழுது. ஆனால் திருவனந்தாழ்வானுடைய ஸ்தோத்திரத்தினாலையும் 1000 வாய்கள்னால நிறைந்த ஸ்தோத்திரத்தினாலையும் எம்பெருமான் காயாம்பூ மலர் போல் இருக்கிறதுனாலையும் அந்த செந்தியினுடைய வாசனையும் எல்லாம் அப்படியே மனம் கமழுது. இப்போ ஹோமம் பண்ணால் கூட அங்கே ஓம புகை கமழும் அப்படின்னு சொல்கிறாள், தீயோம்பு கைமறையோர் அப்படின்லாம் சொல்கிறாளே. அதனாலே அதுபோல் இந்த செந்தியிலேருந்தும் வாசனை, ஸ்தோத்திரங்கள்லேருந்தும் வாசனை, பெருமானுடைய திருமேனியிலேருந்தும் வாசனை, காயாம்பு போல் இருக்கக்கூடிய திருமேனிலேருந்தும். கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை, இந்த மாயோன் எப்படிப்பட்டவன், ஆச்சரிய சேஷ்டிதன். நம்மலாம் அனுகிரகிக்கிறதுக்குன்னு வைகுண்ட லோகத்திலேருந்து சத்தியலோகம், சத்தியலோகத்திலேருந்து அயோத்தி, அயோத்தியிலேருந்து திருவரங்கம், இப்படி வந்திருக்கானே, இப்படி ஆச்சரிய சேஷ்டித்தனாக வந்திருக்கானே அர்ச்சாவதாரத்தை ரூபியா. மாயோனை மனத்தூணே பற்றி நின்று, இவனுடைய கட்டாட்சம், இவனுடைய மனம் இருக்குதே, இந்த சாதாரணமாக மனமெல்லாம் என்ன ஆகும், அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிடும்.
இந்த எம்பெருமானிடத்துலேருந்து ஏற்படக்கூடிய மனம் அப்படியே ஸ்திரமாக நிற்கும், ஸ்தம்ப வடிவில் நிற்கிறது. அதனால தான் அங்கே மனத்தூண் அப்படின்னு அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னே 2 தூண் இருக்குது. அது எம்பெருமானுடைய இந்த மாதிரி பரிமளம் வீசக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, இந்த எம்பெருமானுடைய பரிமளங்கள்லாம் ஒரு 2 தூண் வடிவாக 2 பக்கமும் நிற்கிறது. திருவடி பக்கம் ஒன்று, திருமுடி பக்கம் ஒன்று. அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த மனம், செந்தி மனம், பெருமாளுடைய திருமேனி மனம், அந்த காயாம்பூ மனம் எல்லாமா அப்படிப்பட்ட மனத்தூணே அந்த எம்பெருமான் நம்ம இடத்துல மாலா இருக்கானே, அதாவது என்ன கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அப்படி வாசனை மிகுந்து பள்ளி கொள்றானே, அன்ன காயாம்பூ மலர்பிறங்கள் அன்ன மாலை நம்ம இடத்துல மால் வச்சுட்டுருக்கானே, அன்பு கொண்டிருக்கானே, அந்த அன்புனால் அவன் பொழிகிற கட்டாட்சத்தை வெள்ளத்தில் நம்மால் நிற்க முடியாது. அந்த கட்டாட்ச வெள்ளம் பிரவாகம் அப்படியே நம்ம அடிச்சுக்கும். அதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மனத்தை அப்படியே நிலையாக தூண் போல் இருக்கும்படியாக பண்ணுறான். மற்ற வாசனைகள்லாம் காற்றுல கரைஞ்சி போயிடும், அவனுடைய வாசனை அப்படியே தூண் மாதிரி நிற்கிறது. அந்த தூண் மாதிரி அந்த வாசனையை நாம் பிடிச்சிண்டு அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தில் அந்த வெள்ளத்தில் நாம் அமிழ்ந்து நிற்கிறோம். மாயோன மனத்தூணே பற்றி நின்று எதுக்காக மாதிரி அந்த கட்டாட்ச வெள்ளத்தில் அடிச்சும் போகாத அந்த மனத்தூணை பற்றி நிற்கிறோன்னா, நாமும் நம்ம வாயார வாழ்த்துறதுக்காக. ஆதிசேஷன் நம்ம வாழ்த்தும்படியாக அவன் காண்பிக்கிறான். இந்த மாதிரி தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு. முதல்ல கண்ணார கண்ட வஸ்துவனுடைய அனுபவம் அதிகமானதுனால இப்போது வாயார எண்ணுகோலோ வாழ்த்து நாளே அப்படின்னு 2ஆம் பாட்டில் சொல்கிறார். அதனால் இந்த பாட்டில் ஈரஞ்சூறு அப்படின்னு சொன்னது அந்த ஓர் அத்விதீயமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் 500 அப்படின்னு 2 பேரையும், பிராட்டியும் பெருமாளுடைய அனுகிரகத்தையும் இன்றைக்கி எப்படி பெற்ற அனுகிரகம் 500 அப்சர ஸ்ரீகள் அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சிருக்காள் பெருமாள் எதிர்க்க. அதனால் 500 ஸ்தோத்திரங்கள் வாய் நிறைய, இந்த 500 வாயினால் பெருமாளையும், இந்த 500 வாயினால் இன்னொரு பிராட்டியும், அத்விதீயமான அந்த சேர்த்தி இருக்காளை, மிதுனமாக இருக்காளை, விட்டு பிரியாத தம்பதிகளை அவளை இது பண்ண. நாமும் இங்கே கடியரங்க தரவணையில் அந்த எம்பெருமான் தான் இப்படி வாசனை கமழ வந்திருக்கிறதுனால நம்முடைய வாய் நிறைய நாமும் வாயார எண்ணுகளோ, ஏதோ வாயில் ஸ்தோத்திரம் பண்ணல, வாயார எண்ணுகளோ, வாய் நிறைய அப்படியே பூர்ணமாக எப்போ ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் அப்படின்னு பாதிக்கிறோம். கவிதா மேல் பாட்டு நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடவோபாதி நதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.